சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். ஆதி நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவி பாரதி. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சதை மறுபரிசீலனை பண்ணணும்னு தொடர்ந்து பாகிஸ்தான் தரப்பிலிருந்து வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் மத்திய அரசுக்கு 4 முறை கடிதத்தையும் எழுதியிருக்கிறாங்க. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சது மூலயமா பாகிஸ்தான்ல கடும் பஞ்சம் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. விவசாயம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படலாம். இதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் உயிரிழக்கவும் வாய்ப்புகள் இருக்கு பஞ்சத்தினால. இதனால இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் தரப்புல இருந்து வலியுறுத்திக்கிட்டு வராங்க. கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பஹல்காம்ல பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினதுல அப்பாவி பொதுமக்கள் 26 பேர் கொல்லப்பட்டாங்க. இதனால கடும் கோபம் அடைந்த இந்தியா பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் ஆதரவு அளிக்கிறதா கூறி சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சாங்க. இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம்ங்கிறது 1960 கராச்சியில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஒப்பந்தமா இருக்குது. இந்த சிந்து நதிநீருங்கிறது இந்தியாவிற்கும் சரி பாகிஸ்தானுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நதியாக இருக்குது. ஹிமாலயாஸ்ல உற்பத்தி ஆகக்கூடிய சிந்து நதியினுடைய படுகையானது 11.2 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டதாக இருக்குது. இது பாகிஸ்தான்ல 47%, இந்தியாவில் 39%, சீனாவில் 8%, ஆப்கானிஸ்தான்ல 6% அமைஞ்சிருக்குது. மதிப்பீட்டின்படி சிந்து நதியை சுற்றியுள்ள பகுதிகளில் கிட்டத்தட்ட 300 மில்லியன் மக்கள் வாழ்றாங்க அப்படின்னு கூறப்படுது. இங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் இந்த நதிநீரை தான் ஆதாரமாக வாழ்வாதாரமாக கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சிந்து நதிங்கிறது பல கிளை நதிகளை கொண்டதா இருக்கு. இது இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடியதா இருக்கு. அதாவது இந்தியா மனசு வச்சா மட்டும்தான் பாகிஸ்தானுக்கு அந்த நதிநீர் செல்ல முடியும். சிந்து நதிநீர் ஒப்பந்தத்துக்கு முன்பாகவே 1947 ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுச்சு. இது 1948ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் அமல்ல இருந்துச்சு. அதன் பிறகு இந்த ஒப்பந்தம் காலாவதி ஆயிடுச்சு. இந்தியா இந்த ஒப்பந்தத்தை தொடர்றதுக்கு விரும்பல. இதன் பிறகு பாகிஸ்தான் தரப்பிலிருந்து பல்வேறு வகையில வலியுறுத்தப்பட்டுச்சு. பல தரப்பு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுச்சு. சரி, 2 நாடுகளும் எந்த சண்டையும் இல்லாம அமைதியாக போயிடும், நாங்க உங்களுக்கு நீரை தரோம், ஆனால் எங்களுக்கு நீங்க அமைதியை தரணும் அப்படிங்கிற நோக்கில தான் 1960 செப்டம்பர் 19 அன்னைக்கு கராச்சியில சிந்து நதிநீர் ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்துல என்னெல்லாம் கூறப்பட்டிருந்துச்சு அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிந்து நதிகள் பல கிளை நதிகளை கொண்டதா இருக்குது. இந்த கிளை நதிகளை 2 வகையா பிரிக்கிறாங்க. கிழக்கு மற்றும் மேற்கு நதிகளா பிரிக்கப்பட்டுச்சு. சட்லஜ், பியாஸ் மற்றும் ராவி ஆகிய நதிகள்லாம் கிழக்கு நதிகள்னும், ஜீலம், செனாப், சிந்து ஆகிய நதிகள்லாம் மேற்கு நதிகள்னும் குறிப்பிடப்பட்டுச்சு. ஒரு சில விதிவிலக்குகளை தவிர இந்தியா கிழக்கு நதிகள்ல நீரை தாராளமா பயன்படுத்திக்கலானும், அதே போல மேற்கு நதிகளுடைய நீரை பாகிஸ்தான் பயன்படுத்திக்கலானும் இந்த ஒப்பந்தத்துல முடிவெடுக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் மேற்கு நதி நீரை பாகிஸ்தான் பயன்படுத்தினாலும் அதுல இந்தியாவிற்கும் குறிப்பிடத்தக்க சில உரிமைகள்லாம் உண்டு. அதாவது அந்த நதிநீர்ல அணைகள் கட்டி மின்சாரம் தயாரிக்கவும், அதுக்கப்புறம் விவசாயத்திற்கு பயன்படுத்தவும் இந்தியாவிற்கு மேற்கு நதிகள் மீதும் உரிமை இருந்துச்சு. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை போது சிந்து நதிநீர் ஆணையமும் அமைக்கப்பட்டுச்சு. இதுல 2 நாட்டு ஆணையர்களும் இருந்தாங்க. இந்த 2 நாட்டு ஆணையர்களும் அவ்வப்போது சந்தித்து இங்க என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு போன்ற விவாதங்களை மேற்கொள்ளலாம் அப்படின்னு கூறப்பட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளை நதிகள்ல 2 நாடுகள்ல எந்த நாடாவது ஒரு கட்டுமான திட்டத்தை கொண்டு வந்தா அதற்கு மற்ற நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கும் பட்சத்தில் அந்த ஆட்சேபனைக்கு எந்த நாடு அந்த கட்டுமானத்தை மேற்கொள்றாங்களோ அந்த நாடு விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு கூறப்பட்டிருந்துச்சு. அப்படி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் 2 பேருமே சுமூகமாக பேசி பேச்சுவார்த்தைக்கு தீர்வு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. 2 நாடுகளாலுமே பேச்சுவார்த்தைக்கு தீர்வு காண முடியல அப்படின்னா 2 நாட்டு அரசாங்கங்களும் அதை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு அதில் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. மேலும் இந்த ஒப்பந்தத்தில் ஏதாவது தகராறுகள் நடந்துச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு பட்சத்தில் நடுநிலையான நிபுணர்களோட உதவியை நாடி இதற்கு சர்வதேச நீதிமன்றத்தில் தீர்ப்பு காணலாம் அப்படின்னும் இந்த ஒப்பந்தத்தில் கூறப்பட்டிருந்துச்சு. இந்த ஒப்பந்தம் பல ஆண்டுகளாகவே 1960 இந்த ஒப்பந்தம்ங்கிறது தொடர்ந்து கொண்டே தான் இருந்துச்சு.
இந்த ஒப்பந்தத்தோட மெயின் குறிக்கோள் என்னவா இருந்துச்சுன்னா, நாங்கள் உங்களுக்கு வந்து நீரை தரும், நீங்கள் எங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இரு நாட்டு உறவுகளும் வந்து சுமூகமாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, அமைதி நிலவணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒப்பந்தத்தினுடைய முக்கிய குறிக்கோளாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான 5 ஆண்டுகளில் 1965 பாகிஸ்தான் காஷ்மீர் மீது வந்து தாக்குதல் நடத்தினாங்க. இந்த ஒப்பந்தம் கையெழுத்து ஆனதற்கு பிறகு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில கார்கில் போர் உட்பட 3 போர்கள் வந்து நடந்திருக்கு. ஆனால் அது எப்பொழுதுமே இந்த ஒப்பந்தம் மட்டும் ரத்து செய்யப்படாமல் அப்படியே நீடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. உரி பயங்கரவாத தாக்குதலாக இருக்கட்டும், புல்வாமா பயங்கரவாத தாக்குதல் நடந்தப்போ கூட இந்த ஒப்பந்தம் வந்து ரத்து செய்யப்படலாம் அப்படின்னு கூறப்பட்டிருந்துச்சு. ஆனால் எப்பொழுதுமே வந்து இந்த ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்யாமல் தான் இருந்தாங்க. ஆனால் எப்போ தொடர்ந்து பாகிஸ்தான் இது போல பயங்கரவாதிகளுக்கு ஆதரவளித்து அதனால அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்களோ அப்போவே இந்தியா தன்னுடைய பொறுமை இழந்து கடைசியாக இந்த ஒப்பந்தத்தை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஆனால் பாகிஸ்தான் தரப்புல இருந்து இந்த ஒப்பந்தத்தை இந்தியா தனியாக இந்த மாதிரி நிறுத்த முடியாது, ரத்து செய்ய முடியாது, இரு நாடுகள் வந்து பேச்சுவார்த்தை பண்ணி தான் அதன் மூலயமா தான் ரத்து செய்ய முடியும், இந்த ஒப்பந்தம் ரத்து செஞ்சது வந்து செல்லாது அப்படின்னு போன்ற பல்வேறு கண்டனங்களையும் தெரிவிச்சிருந்தாங்க. நீரை நிறுத்தினா அங்கே நீருக்கு பதில் ரத்தம் தான் ஒன்று போன்ற அரசியல்வாதிகளும் சரி இராணுவ தளபதிகளும் சரி பல்வேறு வகையான கண்டனங்களை வந்து எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒப்பந்த சட்டங்கள் பற்றின வியட்நாம் மாநாட்டு 62 பிரிவின்படி பாகிஸ்தான் பயங்கரவாதத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் பட்சத்தில் இந்தியா இந்த ஒப்பந்தத்திலிருந்து விலக முடியும். அடிப்படை நிபந்தனைகள் மாற்றம் ஏற்பட்டால் எந்த ஒப்பந்தத்தையும் இந்தியாவிற்கு ரத்து செய்ய உரிமை உண்டு அப்படின்னு சர்வதேச நீதிமன்றம் வந்து கூறியிருக்கு. அதன் மூலயமா இந்தியா இந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த ஒப்பந்தம் ரத்து செஞ்ச பொழுது வந்து பாகிஸ்தான் கண்டனங்களை தெரிவித்தாங்க, எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நீங்கள் தண்ணி நிறுத்தினா நாங்கள் வந்து போர் பண்ணுவோம், உங்கள் இந்தியாவை வந்து தாக்குவோம் போன்ற பல்வேறு விதமான இதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் இப்போ பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை பரிசீலனை பண்ணும்போது இந்தியாவிற்கு பாகிஸ்தான் 4 கடிதங்களை எழுதியிருக்காங்க. அதில் 3 கடிதங்கள் ஆப்ரேஷன் சிந்தருக்கு பிறகு வந்து எழுதியிருக்காங்க. இதெல்லாம் என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா இந்த ரத்து செஞ்சதை வந்து மறுபடியும் மறுபரிசீலனை பண்ணணும், பாகிஸ்தான் இதனால் கடுமையான நீர் பஞ்சத்தை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது, மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படும், விவசாயங்கள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டு பஞ்சத்தினால மக்கள் வந்து இறக்கக்கூடிய நிலை ஏற்படும், இதனால் மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு 4 கடிதங்கள் மத்திய அரசுக்கு வந்து எழுதிட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தான். எதனால பாகிஸ்தான் இப்படி திடீர்னு அடிப்படைஞ்சாங்க அப்படின்னா இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தப்பட்ட பொழுதுமே வந்து பல்வேறு வகையான விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்பட்டது. பல வல்லுநர்களாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்தியானால சிந்து நதிநீரை வந்து நிறுத்தி வைக்க முடியாது, அந்த அளவுக்கு கட்டமைப்பு வந்து இந்தியா கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதனால இப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி கிழக்கு பகுதி வந்து இந்தியா கிழக்கு நதிகளை வந்து இந்தியாவுக்கும் மேற்கு நதிகள் வந்து பாகிஸ்தானுக்கும் பிரித்து வச்சிருந்தாங்க இல்லையா. ஆனால் இந்தியாவிற்குன்னு ஒதுக்கப்பட்ட நதிகளும் 10% நீரை தான் வந்து பயன்படுத்திருந்தாங்க, மீதியெல்லாம் வந்து பாகிஸ்தானுக்கு செல்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதற்கு காரணம் இந்தியாவில் வந்து சரியான கட்டமைப்பு இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்மளுடைய தேவைகளுக்காக நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டு தான் இருந்தோம். ஆனால் இப்போ இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பல்வேறு வகையான வந்து கட்டமைப்புகளை வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க. டனல்ஸ் வந்து கட்ட போகிறாங்க, டேம் வந்து கட்ட போகிறாங்க. இதற்கான பணிகள்லாம் வந்து இந்தியா மிக மும்முரமாக ஈடுபட்டுட்டு வருது. அது என்னென்னு பார்த்தோம்னா சினாப் பள்ளத்தாக்கில் துல்ஹஸ்திங்கிற 260 மெகாவாட் அளவுக்கு மின்சாரம் தயாரிக்கக்கூடிய ஒரு அணையை வந்து கட்ட போகிறாங்க. இஸ்வல் கோட்டுங்கிற ஒரு அணையில் வந்து 6856 மெகாவாட் அளவுக்கு மின்சாரம் வந்து தயாரிக்க முடியும். இதனால் இந்தியா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மின் உற்பத்தியை வந்துட்டு பெரும் அளவில் வந்து பூர்த்தி செய்ய முடியும். ஜலத்தில் வந்து உரிங்கிற அணையை அமைக்க போகிறாங்க. இதன் மூலயமா 240 மெகாவாட் அளவுக்கு வந்து மின்சாரம் தயாரிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த அணை கட்டினா பாகிஸ்தானில் மங்களா அணைக்கு செல்லக்கூடிய நீர்வரத்தை வந்து குறைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. வாய்ப்புன்றில் அங்கே செல்லக்கூடிய நீர்வரத்து வந்து கண்டிப்பாக வந்து குறையும். அதே போல் கிர்தாய் இது வந்து சினாப் பள்ளத்தாக்கில் அமைக்கப்படக்கூடிய ஒரு பாலமாக இருக்குது. இதன் மூலயமா 930 மெகாவாட் அளவுக்கு வந்து மின்சாரத்தை வந்து தயாரிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்தியா வேற என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இங்கே இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய அந்த நதியை வந்து திருப்பி விட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய நதியிலே இணைச்சு அதன் மூலயமா இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள் வந்து பயன்பெறும் வகையில் வந்து டனல் வந்து கட்ட போகிறாங்க. ஏற்கனவே பீஸ் கங்கா கனல் வந்து கட்ட போகிறாங்க. இது வந்து பீஸ் ஆற்றை வந்துட்டு கங்கை கால்வாயுடன் இணைக்கக்கூடிய ஒரு கேனலாக இருக்குது. இது வந்து 130 கிலோமீட்டர்
தொலைவு கொண்ட ஒரு கால்வாயாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இண்டஸ் யமுனா கனல், இது வந்து இந்துஸ் ஆற்றை வந்து யமுனாவோட இணைக்கக்கூடிய ஒரு கனலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா இந்த பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய ஆறுகளை இந்தியாவுக்குள்ளேயே திருப்பி விட்டாங்கன்னா அதனால் ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், டெல்லி போன்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய நீர்வளம் வந்து அதிகரிக்கும். இதனால் இந்த இடங்கள்லாம் ரொம்பவே செழுமையாக மாறக்கூடிய நிலை இருக்குது. அதே போல் பாகிஸ்தான் வந்து கடும் பஞ்சத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையும் வந்து இருக்குது. இந்த பணிகளெல்லாம் இந்தியா இப்போ முழு வீச்சில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரியாக போட்ட திட்டம்படி செயல்பட்டாங்கன்னா 2 to 3 ஆண்டுகளுக்குள்ள இந்த அணைகள், இந்த கால்வாய்கள்லாம் கட்டி முடிக்கப்பட்டு பாகிஸ்தானுக்கு தண்ணி செல்றது வந்து முழுவதுமாக நிறுத்தப்படும். இதனால தான் பாகிஸ்தான் இப்போ பயந்து கொண்டு இந்தியாவிற்கு 4 முறை வந்து கடிதம் எழுதியிருக்கிறாங்க. தங்கள் நாட்டை வந்து பஞ்சம் ஏற்படாமல் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக. இந்தியாவினுடைய முடிவு என்னவா இருக்கும்? இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா மறுபரிசீலனை செய்வாங்களா, இல்லை பாகிஸ்தான் இந்தியாவிடம் என்ன மாதிரியான வேண்டுகோள் வந்து விடுக்கும், அதற்கு இந்தியா என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.